தளபதின்னு சொல்றீல, நீ மெரினா பீச்ல போய் ஃப்ளோட் பண்றால, தளபதி என்ன ஃப்ளோட் பண்றாரா? தளபதின்னு சொல்ற. கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க ஃப்ளர்ட்டிங்கும் தளபதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? உங்க क्वेश्चन இருமா அவசரப்படாத. சொல்றே இருக்கு, நீ டென்ஷன் அசிங்கமா இருக்க பாக்க. சொல்றே இருக்கு, ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் சொல்றது கேளு. தளபதி பத்தி பேசுறியா, பிக்கப் லைன் பத்தி பேசுறியா? ஐயோ தெளிவான கேள்வி கேளுமா? புரியல டென்ஷன் ஆகாத சார். நான் வேணும்னு பண்ணல சார். கேள்விகள் பொறுமையா கேள்விகள் சொல்லு. நீங்க சொன்னீங்களா நான் இங்க வந்து ஃப்ளோட் பண்ற ஸ்கில்ல யூஸ் பண்ணி இந்த சீசனை டிஃபரண்டா மாத்துவேன்னு. எல்லா சீசன்லயும் உள்ள டேய் ஏன்டா அப்படி தர்த்திரியம் பிடிச்ச மாதிரி பேச? பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? எல்லாரும் பண்றாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? சிங்கிளா கமிட். ஏய் நீங்க எங்க இருந்து வரீங்க? சோ எல்லாரும் பண்ற விஷயத்தை பண்றேன்னு சொல்றீங்கல, வாய்ப்பு தேடி பெண்கள் அப்படி கேவலமா பேசாத. டேய் பெண்ணை பத்தி பேசவே பேசாத. நீ தான அப்படி பேசுன? மெச்சூரிட்டி ஆயிட்டேன் அப்ப நான். அப்படியா? ஆமா. சரி மச்சான். சொல்லவே இல்லையா? யூனிட் சொல்லிட்டமா? ஐயோ மணிமேகலை கேள்வி ஒழுங்கா புரிஞ்சிக்கல. நான் யூனிட் சொல்லிட்டேன். உங்களுக்கு உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்க கண்ண முடியும், நீ ஒரு நிமிஷம் கண்ண முடியும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நீ யூனிக்கே நீ சொல்ற, ஏன் தளபதி பேரை யூஸ் பண்ற? நீ யூனிக்னு சொல்ற. செல்லம் நீ யூனிக் பேர் புது ஆட்சில எப்ப முடிவு நீ ஏன் தளபதின்னு யூஸ் பண்ற? கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. தவறா புரிஞ்சுக்காதீங்க. தளபதினா அந்த வீட்டுல அன்பு, பண்பு, வெற்றி எல்லா நல்ல முயற்சியை சேர்ந்து நான் எல்லாரையுமே அரவணைச்சு ஒரு தளபதியா அந்த பிக் பாஸ் வீட்டுல இருப்பேன்னு சொன்னேன். ஓகேவா? வாட் ப்ரோ? நீங்க சொன்னதெல்லாம் இந்த தளபதியா இருப்பேன்னு சொல்லல. கிட்னி யூஸ் பண்ணுங்க செல்லம், கிட்னி யூஸ் பண்ணுங்க லைட்டா. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். சரி சொல்லல, சோம்பேறி சொல்லல. நீ பிக் பாஸ்ல வந்து தூங்கறதுக்கு சாப்பிடுறதுக்கு நீ தூங்க மாட்டியா? நான் சூப்பரா சமைப்பேன். டேய் ஏன்டா அப்படி தர்த்திரியம் பிடிச்ச மாதிரி பேச? இதுக்கு சோம்பேறி நான் மச்சான் நான் சூப்பரா சமைப்பேன். இரு நீங்க ரீடாஸ் ஐயோ ஜட்ஜஸ் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். தப்பா புரிஞ்சிட்டாங்க. இது அடாப்டிவ் கிடையாது. ரீபேட்டில் சேனல் சர்ஃபிங் ரீபேட்டில். ஐயோ நீங்க நீயானா செட்டுக்கு போறீங்களா? இவ்ளோ பேர் இருக்கு. ப்ரொடக்ஷன் அவங்க நீயானா செட்டுக்கு வழி காட்டுங்க உங்களுக்கு. குசும்புக்காரன். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். உடனே போய் உட்காருங்க போங்க. கேள்வி முடியாது. உட்கார முடியாது. உனக்கு என்னமா நீ ஐயா தப்பு நடந்து போச்சு. கொஞ்சம் கரெக்ட்டா பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ. அந்த மாதிரியா? நான் கொஞ்சம் என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற?